ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ். இந்த சேனலில் ஆப்ஷன் ரிலேட்டடாக எல்லா டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸும் ட்ரேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சேனல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆப்ஷன், ஸ்டாக் ஆப்ஷன், கமாடிட்டிஸ் ஆப்ஷன் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் டெக்னிக்கல் கற்றுக்கிறதுக்கும் வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரிலேட்டடாக ஆப்ஷன்ஸ் லேர்ன் பண்ணிக்க நம்மளுடைய ஆப்ஷன் கைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர்: நான் செபி பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் இல்லை. இந்த பதிவு விளக்க நோக்கத்திற்காக மட்டும். ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ். இன்னைக்கு பிப்ரவரி 26. நம்மளோட இண்டெக்ஸ் பல்ஸ் ஸ்கேல்பர் இண்டிகேட்டரில் என்னென்ன என்ட்ரி சிக்னல்ஸ் வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாங்களா. நிஃப்டி ஸ்பாட் ப்ரைஸ் மார்னிங் 6லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா 25,500 தான் இருந்தது. ஸோ இந்த ஸ்பாட் ப்ரைஸை பேஸ் பண்ணி நம்மளோட இண்டிகேட்டரில் காலில் புட்டு என்ன என்ட்ரி வந்திருக்குன்னு செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 1 மினிட் கால் ஆப்ஷன் சைடில் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஓப்பனிங் கேண்டில் பிரேக் அவுட் என்ட்ரி வந்தது. பட் நம்ம ஓப்பனிங் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி எடுக்க மாட்டோம். ஸோ அந்த என்ட்ரி அவாய்ட் ஆகிடுச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 9:17 ரிட்டர்ன் என்ட்ரி வந்தது. ஸோ அங்கே ஹை கட் பண்ணி என்ட்ரி எடுத்துருப்போம். அங்கே வந்து பார்த்தா நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பிரேக் அவுட் என்ட்ரியே வந்து பார்த்தீங்கன்னா 9:38 வந்தது. ஸோ அந்த என்ட்ரி ஹைக்கு கட் பண்ணோடனே உங்களுக்கு சின்ன மூமெண்டம் தான் ஆனது. ஸோ அங்கேருந்தே பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம யூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு கன்சிக்யூட்டிவாக தொடர்ந்து 2 என்ட்ரி ஸ்டாப் லாஸ் ஆகுது இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு 2 என்ட்ரி ஸ்டாப் லாஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம அடுத்த என்ட்ரி நம்ம எடுக்கக்கூடாது. ஸோ ரிட்டன் நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் என்ட்ரி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மணி மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஃப்ளோவாக போகும். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிரேக் அவுட் என்ட்ரி 10:26 வந்தது. ஹை கட் பண்ணல, என்ட்ரி ரிவர்ஸில் ஆகிடுச்சு. அடுத்து பாருங்களேன், 11:25 பிரேக் அவுட் என்ட்ரி வந்தது. ஸோ அங்கே ஹை கட் பண்ணி என்ட்ரி எடுத்துருப்போம். அந்த என்ட்ரி நமக்கு ஸ்டாப் லாஸ். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த என்ட்ரி தான் சொன்னேன், இந்த மாதிரி தான் சொல்லியிருந்தேன். இப்போ பாருங்களேன், நமக்கு மார்னிங் செக்ஷனில் இந்த 2 என்ட்ரி நம்ம ஸ்டாப் லாஸ் என்ட்ரி அவாய்ட் பண்ணியிருந்தோம்னா அடுத்து இந்த 2 என்ட்ரி வந்து பார்த்தா நமக்கு அவாய்ட் ஆகிருக்கும் அது ஆட்டோமேட்டிக்காக. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நமக்கு ரிஸ்க்கை வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணி கொண்டு போனோம்னா தான் உங்களோட ட்ரேடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு கன்சிக்யூட்டிவாக நமக்கு ஒரு நாளையில் வந்து பார்த்தீங்கன்னா 2 என்ட்ரி ஸ்டாப் லாஸ் ஆகிடுச்சுன்னா ஸோ அந்த டே வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கால் சைடில் எதுவும் என்ட்ரி வரல. புட் சைடு என்ன என்ட்ரி வந்துருக்குன்னு பார்க்கலாம். புட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் செக்ஷனில் எதுவும் என்ட்ரி வரல. உங்களுக்கு ஃபஸ்ட் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 11:56 தான் வந்தது பிரேக் அவுட் என்ட்ரி. அங்கே ஹை கட் பண்ணி என்ட்ரி எடுத்துருப்போம். அங்கேருந்து நமக்கு ஒரு ஸ்கேல்பிங் 5 to 10 மினிட்ஸ் நம்ம ஸ்கேல்பிங் முடிஞ்சுது. ஓகேங்களா. அதேமாதிரி நம்மளுடைய 5 மினிட்ஸ் ரிவர்சல் சீக்வன்ஸ் என்ன என்ட்ரி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இதில் வந்து கால் ஆப்ஷன் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் என்ட்ரி நமக்கு 10:05 வந்தது. ஸோ அந்த கேனோட ஹை பிரேக் பண்ணி என்ட்ரி எடுத்துருப்போம். அங்கே நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி ஓவரால் மார்க்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக தான் இருந்தது. ஸோ அதனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, உங்களுக்கு இந்த அந்த ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்லேயுமே அவருடைய சிஸ்டம் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்களா. ஸோ அடுத்த ரிட்டன் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 11:20 வந்திருக்கு. அவங்க ஹை கட் பண்ணி என்ட்ரி எடுத்துருப்போம். இது எல்லா என்ட்ரியும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் பாயிண்ட்ஸ் மொமெண்டமாக இருக்கும். ஓகேங்களா. இது நம்ம ஸ்கேல்பிங் என்ட்ரி ஆகட்டும் இல்லை ரிவர்சல் என்ட்ரி ஆகட்டும், இது எல்லா என்ட்ரியுமே நம்மளுடைய என்ட்ரி மார்க் வந்து ஹைக் பிரேக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் பாயிண்ட்ஸ் மொமெண்டமாக இருக்கும். பட் ஆனால் நம்மளோட ரூல் படி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் மார்க் வந்தால் தான் நமக்கு எக்ஸிட். ஓகேங்களா. இதிலே நமக்கு ஃபிக்ஸட் பாயிண்ட் வச்சு புக் பண்ணுறவங்களும் இருக்காங்க, எக்ஸிட் மார்க் வச்சு எக்ஸிட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. இதில் நம்ம ஃபிக்ஸட் பாயிண்ட் வச்சு புக் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அங்கே பாயிண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ணியிருப்பாங்க. அடுத்து க்ளோசிங்களோட என்ட்ரி வந்திருக்கு. அங்கேருந்து நமக்கு எக்ஸிட் மார்க் எதுவும் வரல. 3 o'clock எக்ஸிட்டில் எக்ஸிட் பண்ணி தான் நமக்கு இந்த மூமெண்டம் வந்து பார்த்தீங்கன்னா கேப்சர் ஆகிருக்கும். அடுத்து புட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா புட் சைடில் நமக்கு 10:55 ரிவர்சல் என்ட்ரி வந்தது. அங்கே ஹை கட் பண்ணி என்ட்ரி எடுத்துருப்போம். அங்கே நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. அடுத்து 11:40 என்ட்ரி வந்தது. அதோட கேண்டில் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்தது. நம்ம அந்த என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா எடுத்துருக்க மாட்டோம். ரிட்டன் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1:10 என்ட்ரி. ஸோ அந்த என்ட்ரி நமக்கு ஆப்போசிட்டில் எக்ஸிட் மார்க் வந்தோடனே காஸ்ட் எக்ஸிட் ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஸோ நம்மளோட இண்டிகேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கணுன்னா அவருடைய கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ் உங்களை கைட் பண்ணுவாங்க. ஸோ ஆப்ஷன் ரிலேட்டடான அப்டேட்ஸ்க்கும் அந்த ஸ்ட்ராட்டஜிக்கும் நம்மளுடைய ஆப்ஷன் கைட்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நம்ம இண்டெக்ஸ் பல்ஸ் ஸ்கேல்பர் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா 3 days டெமோ கொடுக்குறோம். நீங்கள் டெமோ அசஸ் வாங்கிட்டு ஃப்ரீ ட்ரையல் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு ட்ரையல் பீரியடில் டவுட் ஆர் கிளாரிஃபிகேஷன் பண்ணணும்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் 9585222256 இந்த நம்பருக்கு நீங்கள் காலர் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. தேங்க்யூ.